வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு ஆன்மீக ஆசிரியருக்கான நோக்கம். அது என்ன ஆன்மீக ஆசிரியர்? அப்ப ஆசிரியரை இரண்டாக பிரிக்கிறோம் பாருங்க. சாதாரணமாக ஆசிரியர் என்று ஒரு பணி, இது ஆன்மீக ஆசிரியர் என்று இரண்டாக பிரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டு. முன்னாடியெல்லாம் இப்படி ஆன்மீக ஆசிரியர் தனியெல்லாம் இல்லை, குரு என்று இருப்பார். அவர் ஆசிரியருக்கு பெயர் குரு. அவர் ஒரே குரு தான். அதுல ஆன்மீக குரு அப்படின்னு தனியாலாம் இல்லை. ஆனா இப்ப ஆன்மீக ஆசிரியர் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது. இப்போ ஆசிரியர் என்றால் என்ன, யார் என்று சொன்னால், அதாவது துன்பம் போக்கக்கூடிய செயலை செய்பவர் என்று சொல்லலாம். இன்னொன்று, அறியாமையின் காரணமாக துன்பத்தை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த அறியாமையை போக்குபவர் ஆசிரியர் என்று சொல்லலாம். அவ்வளவுதான். யாருமே இப்பொழுது உலகில் எல்லா மனிதர்களும் அறநெறியில் 100% வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்ப ஆசிரியர் தேவையா? ஆசிரியர் தேவையில்லை. அப்ப மனிதர்களை அந்த அறநெறியில் வாழ வைப்பதற்கான அறிவை கொடுப்பதுதான் ஆசிரியருடைய வேலை. சரி, இப்போ சாதாரண ஆசிரியர்களுடைய வேலை இப்ப எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், இப்போ மனிதன் வாழ வேண்டும், இறை உணர்வு பெறுவதற்காக மனிதன் பிறந்தான் என்று சொல்லுகிறோம். இந்த இறை உணர்வு பெறுவது வரை இங்கு வாழ வேண்டுமே, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவைகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். இயற்கை துன்பங்கள் என்று சொல்லக்கூடிய தேவைகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? பொருள் வேண்டும். இப்போ அந்த தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்காக பொருள் ஈட்டுவதற்கு வேண்டிய அறிவை கொடுப்பவர்தான் ஆசிரியர் என்று ஆகிவிட்டது. எந்த ஆசிரியர்? எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து, ஹைஸ்கூல்ல இருந்து, காலேஜில இருந்து இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் முழுக்க 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 அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்கு, பொருள் ஈட்டுவதற்கு வேண்டிய அறிவை கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள். இதுல உலகம் முழுவதும் எவ்வளவு ஆசிரியர்கள் இருப்பாங்க? கோடான கோடி ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். எதற்கு? இந்த சாதாரண இந்த தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கான அறிவை கொடுப்பதற்கு. அவ்வளவுதான். அப்ப அதற்கு மேல் அவர்கள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு அறநெறியை சொல்வது என்பது இப்பொழுது அங்கு இருக்கிறதா என்றால் அது இல்லை. முன்னால் அது இணைக்கப்பட்டு இருந்தது, அது இல்லை. குரு என்று சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுவார்? இப்போ ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் ஒரு குருவிட்ட கொண்டு விட்டுருவாங்க. அவர் என்னென்ன சொல்லிக் கொடுப்பார்? எல்லா வித்தைகளையும் சொல்லிக் கொடுப்பார். பொருள் ஈட்டுவதற்கு வேண்டிய அறிவையும் சொல்லுவார், வீரத்தையும் கொடுப்பார், இறை உணர்வையும் கொடுப்பார், அறநெறியில் வாழ வேண்டும் என்பதையும் சொல்லுவார். எல்லாவற்றையும் முழுமையாக. அப்ப அந்த அறியாமை என்ற முழுமையையும் போக்கக்கூடியவராகத்தான் இருந்தார். அப்ப இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? சாதாரண ஆசிரியர்னு வச்சுட்டு அது கூட கொஞ்சம் அறத்தையும் சொல்ல வேண்டும் என்று வைத்திருந்தார்கள். நமக்கு நாம முன்னாடி படித்த ஆசிரியர்கள் எல்லாம் அதையும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒரு ஒழுக்கத்தை போதிப்பவர் என்று இருந்தார்கள் ஆசிரியர்கள். இப்பொழுது அதெல்லாம் தேவையில்லை. இப்பொழுது அந்த பாடம் நடத்தினால் போதும் என்று ஆகிவிட்டது. அப்ப தேவை நிறைவேற்றுவதற்குரிய பொருளை ஈட்டுவதற்கான கல்வி. சரி, இப்ப அது என்ன ஆயிடுச்சு? அதை மட்டுமே கொடுத்து, அதை இன்னும் அதிகமாக கொடுத்து,
எப்படி நிறைய பொருள் ஈட்ட வேண்டும் என்று சொன்னால் நீ எப்படி படிக்க வேண்டும், என்ன படிக்க வேண்டும்? அப்ப என்ன ஆயிடுச்சு இப்ப? முன்னாடி காலத்துல வெறும் ஆர்ட்ஸ் காலேஜ், முதல்ல ஹைஸ்கூல் படிச்சோம், ஆர்ட்ஸ் காலேஜ்னு இருந்தது. இப்ப என்னாச்சு, அதுல இருந்து டெக்னிக்கல் என்ஜினியரிங் காலேஜ்னு வந்துடுச்சு. எப்படி எப்படி எல்லாம் நீங்கள் படித்தால் நிறைய பொருள் ஈட்டலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப இப்ப அவங்களுடைய பணி நிறைய பொருள் ஈட்டுவது என்பதற்கு அவர்கள் கல்வியை கொடுத்து விட்டார்கள். இப்ப இவர்கள் நிறைய பொருள் ஈட்டுகிறார்கள். ஈட்டிய பொருளை வைத்து என்ன செய்கிறார்கள்? ஈட்டிய பொருளை வைத்து தேவையை நிறைவு செய்து கொள்கிறேன் என்று அதை அளவு முறை மீறியும் சௌகரியமாகவும் ஆடம்பரமாகவும் அதை துய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். துய்த்துக் கொண்டு அதனால் செயற்கை துன்பத்தை பெருக்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இப்ப இன்னைக்கு ஆசிரியர்களுடைய வேலை என்ன என்று பார்த்தால், செயற்கை துன்பத்தை பெருக்குவதற்கு வேண்டிய அறிவை எல்லாம் கொடுப்பதுதான் ஆசிரியருடைய வேலை என்று ஆகிவிட்டது. நாங்க அதெல்லாம் செய்யலங்க, அவங்க அப்படி பண்றாங்கன்னா, ஆசிரியரும் அதே வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். ஆசிரியர்களுக்கு அதிகமான சம்பளம் கொடுத்தா அவரும் அதை தான் செய்வார். எப்படி? அவரே தேவையை மீறிதான் அனுபவிக்கிறார், பிறருக்கு துன்பம் கொடுத்து அனுபவிக்கிறார், எல்லாமே செய்வார். ஆசிரியரும் செய்வார், அங்கு படித்த மாணவரும் செய்வார். இப்ப ஆன்மீக ஆசிரியரினுடைய நோக்கம் என்ன? இவ்வாறு அவர்கள் துன்பம் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது அல்லவா, இவர்களுடைய துன்பத்துக்குரிய அறியாமையை போக்குற வேலையை செய்கிறவரு யாரு? ஆன்மீக ஆசிரியர். அப்ப சாதாரண கோடிக்கணக்கான ஆசிரியர்கள் கெடுத்து வைத்ததையெல்லாம் சரி செய்வதற்காக வருபவர் ஆன்மீக ஆசிரியராக இப்பொழுது இருக்கிறார். ஆன்மீக ஆசிரியர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? இதை இதை பொருளீட்டுவதற்கான ஆசிரியர்கள் இருக்கிறதுல 0.1% தான் இருப்பாங்க ஆன்மீக ஆசிரியர்கள். அந்த ஆன்மீக ஆசிரியர்களில் உண்மையான ஆசிரியர்கள் என்று பார்த்தோம்னா 0.00 போயிடும். சரி, அப்ப இப்ப நம்ம ஆன்மீக ஆசிரியத்தில் என்ன ஆன்மீக ஆசிரியர்கள் நோக்கம் என்ன என்று சொன்னால், இந்த பொருளை வைத்துக்கொண்டு துன்பம் கொடுக்கக்கூடிய செயல்களை செய்கிறோமே, இதற்குரிய தத்துவங்களை சொல்லி எவ்வளவு பொருள் ஈட்டினாலும் அதை தேவையின் அடிப்படையில் செலவு செய்ய வேண்டும், அதற்கு மேல் அந்த அளவு முறை மீறக்கூடாது என்பதை சொல்லி அதை உணரச் செய்வதுதான் ஆன்மீக ஆசிரியரினுடைய வேலையாக இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஆன்மீக ஆசிரியர் எடுத்த உடனே அகத்தாய் பயிற்சி, தியானம், அகத்தாய் பயிற்சி, உடற்பயிற்சி, இதுதான் ஆன்மீக ஆசிரியர் சொல்றாரு. ஆசை சீரமைப்பு. அப்ப சம்பாதிக்கிறதுக்கு சொல்லி தரவர் ஒரு ஆசிரியர், அதை பக்குவமாக எப்படி இறை நீதியின்படி செலவு செய்வது என்பதை சொல்லித் தருபவர் ஆன்மீக ஆசிரியராக இருக்கிறார். இதுதான். இப்ப ஆன்மீக ஆசிரியரும் எப்படி நீங்க பொருள் வளம் பெருக்குவது, எப்படி பொருளை நிறைய சம்பாதிப்பது எப்படின்னு ஆன்மீக ஆசிரியரும் சொல்ல ஆரம்பித்து விட்டால் என்ன ஆகும் என்று சொன்னால், இந்த உலகத்தை சீக்கிரமாக அழிக்க வேண்டும் என்று இறைவன் வரைஞ்சு விட்டுட்டு அங்கிருந்து எதையாவது இயற்கை சீற்றத்தை அனுப்பி விட்டுருவார். வேற வழி இல்லை. இப்ப இயற்கை சீற்றம் இயற்கை உலகத்தை மனிதர்களுக்கு பெரிய துன்பம் கொடுத்து அழிக்க வேண்டும் என்று ஒரு காலத்தை நிர்ணயம் செய்திருந்தால் அதை வெகு சீக்கிரமாக இங்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அது யாரால் முடியும் என்று சொன்னால் ஆன்மீக ஆசிரியர்களால் முடியும். இப்படி ஆன்மீக ஆசிரியர்களும் பணம் சம்பாதிக்கிறது, பொருள் சம்பாதிக்கிறது இப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கிறது. ஆன்மீக ஆசிரியர்கள் கோடி கோடியாக பணம் சம்பாதிப்பது இப்படின்னு இந்த வேலையை அவரும் செஞ்சு அதையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னா இனிமேல் வேற வழியே இல்லை, நாம களத்தில் இறங்காமல் ஒன்றும் செய்ய முடியாது என்று இறைவன் உடனடியாக வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுவார். அப்படிதான் இருக்கிறது. அப்ப ஆன்மீக ஆசிரியர் என்பவர் யார் என்று சொன்னால், அறம் என்ற ஒரு நிலையை உணர்ந்து அவரும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், அதை உணர்த்த வேண்டும், அறநெறியை உணர்த்த வேண்டும். அவர்தான் ஆன்மீக ஆசிரியர். ஒரு மனிதனுக்கு அறநெறி என்பதே தேவையில்லை. எப்போ நீ தவறு செய்யாமல் இருந்திருந்தால். நம்ம சொல்லுவோம் வாழ்க்கை தத்துவத்தில் முதல் 6 நமக்கும் பொருந்தும், விலங்கினத்துக்கும் பொருந்தும் என்று சொல்லுகிறோம். ஆனால் அறநெறிகள் 3 என்பது மனிதனுக்கு மட்டும் என்று சொல்லுகிறோம்.
ஏன் இதுல தப்பு பண்றான், தப்பு பண்ணதுனாலதான் அறநெறி தேவைப்படுது, இல்லாட்டி தேவையில்லை. விலங்கினத்துக்கு தேவையில்லைன்னு சொல்றோமே, அதெல்லாம் எவ்வளவு நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்கு. விலங்கினங்களுக்கு ஆசிரியர் தேவையா? தேவையில்லை. அது தவறே செய்யவில்லையே, அதுக்கு அறநெறிய தேவையில்லையே. அப்ப அறநெறியை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் ஆன்மீக ஆசிரியர். அப்ப இப்ப நம்ம ஆன்மீக ஆசிரியர் மனிதனுக்குத்தான் தேவைப்படுகிறது, தேவைப்படுகிறது. அப்ப அறநெறி போதிப்பவர் தான் ஆன்மீக ஆசிரியர். அறநெறியில் என்ன? ஒழுக்கம், ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த 3 தானே. அப்ப இந்த 3ம் அந்த அறிவை கொடுத்து அவன் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு வழியை காட்டுவதுதான் ஆன்மீக ஆசிரியராக இருக்கிறார். இப்ப இதை இவர் நடைமுறைப்படுத்தாமல் இவர் சொல்ல முடியுமா? பொருளீட்டுவதற்கு சொல்லித்தர ஆசிரியர் எப்படி வேணாலும் சொல்லித்தரலாம், என்ன இருக்கோ இருக்கிறத சொல்லிக் கொடுக்கலாம். அதை அவர் நடைமுறைப்படுத்துறாரோ இல்லையோ தெரியாது. ஒரு என்ஜினியரிங் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியார் என்ஜினியரிங்ல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்துருவார், எல்லா ஃபார்முலாலாம் சொல்லிடுவார். ஆனா அதை மெஷின்ல போய் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னா அவருக்கு அவர் செய்யணும்னு அவசியம் இல்லை. பொதுவாக மருத்துவ கல்லூரியில் இருக்கக்கூடிய மருத்துவ ஆசிரியர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மருத்துவம் பார்ப்பதில் திறமையானவர்களாக இல்லை. மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸரா பாடம் நடத்துறதுக்கு தான் அவருக்கு நல்லா நடத்துறாரே தவிர, அவர் போய் அறுவை சிகிச்சை செய்யணும்னா அவரை விட அவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்டா நல்லா அறுவை சிகிச்சை செஞ்சிடறான். பிராக்டிக்கல் இல்லை. அப்ப அவர் சொல்லித்தர்றதுக்கு தான் அவர் ஆசிரியராக இருக்கிறார். அது அப்படி போயிடும். ஆனால் ஆன்மீக ஆசிரியர் அப்படி இருக்கலாமா? ஆன்மீக ஆசிரியர் நான் அறநெறியை சொல்லித் தருவேன், நான் அறநெறியில் வாழ மாட்டேன் என்று சொன்னால் முடியாது. ஏனென்று சொன்னால் இது உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். அது அப்படி இல்லை. அது புற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட, பொருள் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. இது உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப நாம் அதை வாழாமல் அங்கு சொல்ல முடியாது. அப்ப ஆன்மீக ஆசிரியரின் முதல் நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்ன என்று சொன்னால், இதை ஓரளவுக்காவது நாம் நடைமுறைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் ஆன்மீக ஆசிரியர் எப்படி வருகிறார்கள் என்று சொன்னால், எம்எஸ்சி யோகா படிச்சுட்டேன்னா நான் ஆன்மீக ஆசிரியர் இல்லை, அந்த சான்றிதழ் இருந்தால் ஆன்மீக ஆசிரியர். ஆன்மீக ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எம்எஸ்சி பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என்று கண்டிஷனை போடுது அமைப்பு. அப்ப என்ன ஆகும்? நாங்களெல்லாம் ஆன்மீக ஆசிரியராக வரும்போது எங்களுக்கு மகரிஷி அவர்கள் எங்களை ஆசிரியர் என்று கொடுக்கும் பொழுது அவர் எப்படி கொடுத்தார் என்று சொன்னால், இவர் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றம் அடைந்திருக்கிறார் அதை வைத்துத்தான் அவர்கள் கொடுத்தார்களே தவிர பட்டம் எல்லாம் ஒண்ணுமே வாங்கல. அதன் பிறகு ஒரு காலத்துல என்ன சொன்னாங்க, நீங்க எம்எஸ்சி படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த பணியில் இருக்க முடியும், இல்லாட்டி நீங்க அதுல இருந்து வெளியே போக வேண்டி இருக்கும் என்று ஒரு தடவை ஒரு சர்க்குலர் சொன்னாங்க. நான் உடனடியாக சொல்லிவிட்டேன், ஐ ஆம் ரெடி டு கோ அவுட். நான் வெளியே போறதுக்கு ஐ ஆம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டேன். எம்எஸ்சி பட்டம் இருந்தால்தான் ஆன்மீக ஆசிரியர் இருக்க வேண்டியதுன்னா நான் வெளியே போயிடுறேன்னு சொல்லிட்டேன், எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டேன். அப்ப இது உணர்வு சார்ந்த விஷயம். இதுக்கு ஏட்டுக்கல்வியோ அந்த பரீட்சை வச்சு பட்டம் வாங்குவதோ இதற்கு உதவாது. அது பொருள் ஈட்டுவதற்கான கல்விக்கு மட்டும்தான் அது பயன்படும். இது உணர்வு சார்ந்த விஷயம். நாம் உணர்ந்திருக்க வேண்டும், உணர்ந்து வாழ்ந்திருக்க வேண்டும். அதுக்காக ஆன்மீக ஆசிரியர் 100% அறநெறியில் இருந்தால்தான் ஆன்மீக ஆசிரியர் என்று சொன்னால் ஒருவர் கூட இருக்க முடியாது. வேதாத்திரி மகிழ்ச்சியை தவிர வேற யாரும் இங்க ஆசிரியரே இருக்க முடியாது. அது எப்படி சார் ஒருவர் கூட சொல்றீங்க? ஒருவர் கூட நான் பார்த்ததில்லை இதுவரை. என்னுடைய இந்த 34 வருட அனுபவத்தில் ஒருவரை கூட நான் பார்த்ததில்லை. 100% சொல்ல முடியாது. அப்ப எப்படி இன்னைக்கு ஒரு 30% நாம் நம்மை அறநெறியின் அடிப்படையில் மாற்றி இருக்கிறோம், 50% மாற்றி இருக்கிறோம் என்று சொன்னாலே நீ ஆன்மீக ஆசிரியராக இருப்பதற்கு நீ தகுதியாகி விடுவாய். 100% இருந்தால் நீ ஆன்மீக ஆசிரியர் அல்ல, நீ ஆன்மீகத்தில் ஞானம் நிலை என்று அடைந்து விட்டாய், நீ ஞானி. 100% வந்துட்டீங்கன்னா நீ ஞானி. அப்ப ஆசிரியர்னா என்ன? அரகுர ஞானிக்கு பேரே ஆசிரியர் தானே.
ஞானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறவர். அவர் இன்னும் முழுசா போல. அவர்தான் ஆன்மீக ஆசிரியர். இவர் இங்கிட்டு போதித்துக் கொண்டும் இருப்பார், அவர் நடைமுறைப்படுத்திக் கொண்டும் இருப்பார். இன்னொன்று உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் இந்த ஆன்மீகத்தை நடத்துவது, இந்த தத்துவத்தை எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டிருப்பது எதற்காக என்று சொன்னால், அவரது 50% 60% செல்வதற்காகத்தான் அவர் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுக்குத்தான் அவர் சொல்றார். அப்படி இருந்தால் தான் அவர் ஆன்மீக ஆசிரியர். நான் எதையுமே செய்ய மாட்டேன், நீங்க நீங்க செஞ்சு நீங்க மேல போயிட்டீங்க அப்படின்னு சொல்றது இல்லை. எல்லோரோடும் இணைந்து இவரும் பயணிக்க வேண்டும். அதான் ஆன்மீக ஆசிரியர். அப்ப அந்த அடிப்படையில் தான் இந்த ஆன்மீக ஆசிரியர் என்பது இப்பொழுது உருவாக்கப்படுகிறது. இன்னொன்று, அப்ப இந்த ஆன்மீக ஆசிரியர் பல்வேறு தத்துவங்களை, பல்வேறு வகையான அந்த சிந்தனைகளை அறிந்து வைத்திருப்பவராக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த துன்பம் வருவது என்பது பல்வேறு வகையில் வருகிறது. இப்ப துன்பம்னா உடல் ரீதியாக இருக்கக்கூடிய நோய் துன்பம், அதுவும் துன்பம் தான். மன ரீதியாக இருக்கக்கூடிய துன்பம், அது பல்வேறு வகையில வருது. அப்ப மனிதர்கள் துன்பம் சொன்னோடனே என்ன பண்றாங்க? கோயிலுக்கு போறாங்க, டாக்டர்கிட்ட போறாங்க, ஜோதிடர்கிட்ட போறாங்க, மந்திரவாதிகிட்ட போறாங்க, இன்னும் எங்க போறாங்க? வாஸ்து நிபுணர்கிட்ட போறாங்க. ஒவ்வொருத்தையும் போய் இதுக்கெல்லாம் தீர்வு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப தீர்வை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் துன்பம் நீங்குவதற்கு. அப்ப இந்த பல துறையில் இருக்கக்கூடிய ஞானங்களை இவர் ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருந்தால் அந்த ஆன்மீக தத்துவங்களை முழுமையாக கொடுக்க முடியும். ஒன்று. இன்னொன்று, இந்த ஆன்மீக ஆசிரியர் எப்பொழுதும் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆன்மீக தத்துவங்களை படித்துக்கொண்டே இருக்க வேண்டும், தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எங்கனாலும் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். நிறைய ஆன்மீக ஆசிரியர்கள் என்ன ஆயிடுறாங்கன்னா, நாங்கள் ஆன்மீக ஆசிரியராக ஆகிவிட்டோம். அப்ப சாதாரணமாக ஒரு அருள்நிதி ஒருத்தர் இருப்பார். அவர் இன்னைக்கு மன்றத்தில் இந்த தலைப்பில் பேசுகிறார். நீங்க வரலையா அப்படின்னு இந்த ஆசிரியர் கேட்டா என்ன சொல்றாரு? அவர் அருள்நிதி பேசுறாருப்பா, அதை நான் கேட்டு என்ன செய்ய போறேன்? ஏன், நான் பேராசிரியர். அவர் பேசுறத நான் எனக்கு கேட்கணும். நான் பேசுறேன் இன்னைக்கு, அவர் ஆமா நான் பேசினா அவர் கேட்கணும். ஆனா அவர் பேசுனா நாங்க கேட்க மாட்டேன். அப்ப அவர் ஆன்மீக ஆசிரியரே அல்ல. அவர் அருள்நிதியாக இருந்து பேசும் பொழுதும் அதுல ஒரு பாயிண்ட், ஏற்கனவே இருக்கிற உங்களுடைய தத்துவத்தை கொஞ்சம் உயர்த்தக்கூடிய பாயிண்ட் அங்க கிடைக்கும். அப்படி இருக்க வேண்டும். இன்னொன்று, எத்தனையோ பேருடைய தத்துவங்களை கேட்டுக்கொண்டிருக்கோம். பொருந்தாத தத்துவங்கள் பல இருக்கும். ஒருவர் ஆன்மீக உரை ஆற்றுகிறார், 1 மணி நேரம் பேசுறோம், கேட்கிறோம். அதுல ஒரு 30-40% பொருந்தாத, உங்க மனசாட்சிக்கு பொருந்தாமல் இருக்கும், உங்களுடைய தத்துவ விளக்கத்துக்கு பொருந்தாமல் இருக்கும். பரவாயில்லை. இன்னொன்னு, அவர் கொஞ்சம் சமுதாயத்துல கொஞ்சம் ஏமாற்றக்கூடியவராக இருக்கிறார். ரைட்டு, இருக்கட்டும். அந்த 1 மணி நேர உரையிலே ஒரு 10%, 20% ஒரு வித்தியாசமான ஒரு கருத்துக்கள் அவரிடமிருந்து கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த 10%, 20% எடுத்துட்டு மிச்சம் 80% என்ன பண்ணிடணும்? அதை விட்டுறணும். அன்னப்பறவை எப்படி பாலை பிரித்து எடுக்குமோ அப்படி அதை பிரித்து எடுத்து விட வேண்டும். ஒரு ஆன்மீக ஆசிரியருக்கு ஒரு முக்கியமான தேவை என்ன என்று சொன்னால், அதாவது ஒருவருடைய ஒரு தத்துவ விளக்கத்தில் இருந்து அவரை பார்க்கக்கூடாது, அவருடைய தத்துவத்தை மட்டும் பார்க்க வேண்டும். அவ்வளவுதான். அதை எடுத்துக்கிறவர் ஆன்மீக ஆசிரியர். அவ்வளவுதான். இது இந்த தத்துவம் ஒரு மனிதனுக்கு துன்பம் போக்கக்கூடிய தத்துவமா இருக்கிறது என்று சொன்னால், அவர் எப்படி வாழ்ந்தாலும் சரி, அதை எடுத்து நாம் இங்கு எங்க கொடுக்கிறோம்? நமது சமுதாயத்துக்கு கொடுப்போம் என்பதை எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஆன்மீக ஆசிரியராக. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், மகரிஷி அவர்களிடம் நாங்கள் சென்று இந்த அக்குபஞ்ச தத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றார்? இங்கேதான் இவ்வளவு தத்துவம் படிச்சு, அப்புறம் எதுக்கு அங்க போனேன்னு கேட்கல. அதையும் இதோடு இணைத்து கொடு என்று சொன்னார். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுவார், ஏற்றுக்கொள்வார். நன்மையாக இருக்கிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வார். துன்பம் போக்கக்கூடியது எங்கிருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வோம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வர வேண்டும். அது எந்த மதத்தில் இருந்தாலும் சரி,
இவர் இந்த மதம் சார்ந்தவராக இருக்க மாட்டார். ஆன்மீக ஆசிரியர் பைபிளினுடைய வரிகளிலே ஒரு விளக்கம் வருகிறது என்று சொன்னால் அதையும் எடுத்து மகர்ஷியினுடைய தத்துவத்தோடு இணைத்து கொடுப்பார். இஸ்லாம்ல இருந்தாலும் எடுத்து கொடுப்பார். ஆனால் இந்த மதம் சார்ந்தவர்கள் அப்படி அல்ல. இதுதான், அது இல்லை அப்படிம்பாங்க. இங்க அப்படி இல்லை. எதில் இருந்தாலும் எதில் இருக்கக்கூடிய நல்லதையெல்லாம் எடுத்து தொகுத்து கொடுப்பவர் தான் ஆன்மீக ஆசிரியர். ஆன்மீக ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவரு ஒரு பூ கட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. மல்லிகைப்பூ கட்டுறோம், கனகாம்பரம் கட்டுறோம். இவர் அப்படி இல்லை. கதம்பம் மாலை கட்டுபவர் தான் ஆன்மீக ஆசிரியர். எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய நல்லதெல்லாம் எடுத்து ஒரு மாலையாக தொடுத்து விடுவார். அதுதான் ஆன்மீக ஆசிரியராக. இப்ப ஆன்மீக ஆசிரியர் என்பது இன்றைய காலகட்டத்தில் தேவைப்படுவதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், துன்பம் வருகிறது, அதற்கான காரணம் தெரியவில்லை. ரொம்ப படிச்சிருக்கார், PhD முடிச்சிருக்கார், பெரிய சயின்டிஸ்டா இருக்கார், இன்னும் பெரிய பேராசிரியரா இருக்கார், IIT பேராசிரியரா இருக்கார். ஆனால் அவருக்கு உடல் ரீதியாக ஒரு துன்பம், மன ரீதியாக ஒரு துன்பம் இருக்கு. இதுக்கு காரணம் புரியல. ஆனா இவ்வளவு படிச்சிருக்கீங்களே, புரியலையே. அவ்வளவு படிச்சதுனாலதான் இந்த துன்பம். அதான் அவர் என்ன படிக்கல, துன்பத்துக்கான காரணம் என்பது என்னன்னு படிக்கல அவரு. அப்ப அவருக்கு சொல்ல வேண்டியது என்ன? அந்த அவருடைய துன்பத்தையும் போக்க வேண்டும் என்பதுதான் ஆசிரியர் பணி, ஆன்மீக ஆசிரியர் பணி. அப்ப இன்னைக்கு ஆன்மீக ஆசிரியர் எங்கு தேவைப்படும்? உலகமெங்கும் தேவைப்படுகிறார்கள், உலகமெங்கும் தேவைப்படுகிறார்கள். அப்ப அவர் எல்லா நிலைகளிலும் இந்த சமுதாயத்தை பார்க்க வேண்டும். ஆன்மீக ஆசிரியர் சமுதாயத்தை பார்க்க வேண்டும். சமுதாயத்தில் என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும். நீங்கள் எங்கு சென்றாலும் அங்க இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தை பார்க்க வேண்டும், அங்க இருக்கக்கூடிய இயற்கையை பார்க்க வேண்டும், அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மன உணர்வை பார்க்க வேண்டும், அவர்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கணும், எப்படி வாழ்கிறார்கள் என்று பார்க்கணும், இது எல்லாத்தையும் பார்க்கணும். அதையெல்லாம் கணித்து நாம் இந்த தத்துவத்தை கொடுக்க வேண்டும். அப்படிதான் கொடுக்க வேண்டும். அப்ப இது எல்லாத்தையும் நம்ம மனசுக்கு எது அப்படின்னு இல்லை, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடிய அளவில் அதை கொடுக்க வேண்டுமே தவிர என்னுடைய சுயநலத்துக்காக அதை கொடுக்கக்கூடாது. ஒருத்தர் நகை கடை வச்சிருக்காருன்னா, நகையெல்லாம் ஒன்றும் பாவம் இல்லை அப்படின்னு ஏன் நான் நகை கடை வச்சிருக்கப்ப நானே எப்படி அதை சொல்றது அப்படின்னு என்னுடைய ஒரு சுய அதுக்காக அப்படின்னு சொன்னா அவர் ஆன்மீக ஆசிரியராக இருக்க முடியாது. இது தவறுதான். நான் வேறு வழி இல்லாமல் இதை செய்து கொண்டிருக்கிறேன், கூடிய வரையில் இதிலிருந்து மாற வேண்டும் என்று நானும் நினைக்கிறேன், நீங்களும் வாழ்த்துங்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படி இருப்பவர் தான் ஆன்மீக ஆசிரியராக இருக்க முடியும். அப்ப ஆன்மீக ஆசிரியர்களுக்கு பொறுப்பு நிறைய உண்டு. இன்னொன்று, இந்த பொருள் தேடுவதற்கான கல்வியை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் பொருளை வாங்கி கொண்டு கொடுப்பார்கள். ஆன்மீக ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க? எதையும் பெற்றுக்கொள்ளாமல் இதை கொடுப்பார்கள். கொடுப்பதோடு சரி, கொடுக்கும் மனம் மட்டுமே இருக்கும் ஆன்மீக ஆசிரியர்கள். பெறுவது என்பது இருக்காது. இப்ப ஆன்மீகம் பேசிக் கொண்டிருக்கிறோம், 1 மணி நேரம் பேசுவதற்கு எனக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொன்னா அவர் ஆன்மீக பேச்சாளர் அல்ல, அவர் ஒரு பேச்சாளர், அவ்வளவுதான். அவர் ஒரு ப்ரொஃபஷனல் பேச்சாளர், அப்படித்தான் சொல்லணும். நிறைய பேர் சொல்றாங்க அவர் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்துகிறார், 1 மணி நேரத்துக்கு 1 லட்சம் ரூபாய். அவர் எப்படி ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்துவார்? அது ஆன்மீகமே அல்ல. அவர் பேசுறது என்ன சொல்லுவார்? புராண கதைகளை, அந்த கதைகள், இந்த கதைகள், இங்க இருக்கிறது அங்க இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து தொகுத்து இங்க வந்து பேசுவார். நல்ல பேச்சு திறமை வாய்ந்தவர். அவர் ஆன்மீக பேச்சாளர் என்று சொல்லாதீர்கள், ஆன்மீக ஆசிரியர் என்று சொல்லாதீர்கள், இல்லாட்டி ஆன்மீக பேச்சாளர்னு சொல்லிக்கலாம். அப்ப அது துன்பம் போக்குவதாக இருக்க வேண்டும். அதனால் இவர் பலன் பெறக்கூடாது. இவர் 1 லட்சத்தை வாங்கிறாரு 1 மணி நேரத்துக்கு. அப்ப அதை வச்சு அவர் என்ன செய்வாரு? அவர் துன்பம் பெருக்கக்கூடிய வேலையை போய் செய்து கொண்டிருப்பார். அப்புறம் எப்படி அவர் ஆன்மீகத்தை பேச முடியும்? அப்ப ஆன்மீகம் என்றால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த புராணங்களும் கதைகளும் இதுதான் ஆன்மீகம் என்று இருக்கக்கூடிய, அது பக்தி மார்க்கத்தினுடைய ஆன்மீகம். ஆனா உண்மையான ஆன்மீகம் என்பது ஞானத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும், விளக்கத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அதுவும் இன்றைய காலகட்டத்தில் விளக்கத்தின் அடிப்படையில் இல்லை என்று சொன்னால் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது. அதனாலதான் நாம ஒவ்வொரு தத்துவத்தையும் விளக்கமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சிந்தனை துளிகள் அத்தனையும் நம் விளக்கத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆழமாக பேசிக் கொண்டிருக்கிறோம், கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆக இப்பொழுது நம்ம தமிழ் ஆனந்த யோகத்தில் நாம்
இதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இதை செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்களுடைய கர்மவினை கழிவதற்காக தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். வேறு எந்த வகையிலும் இதில் எந்த ஒரு பெருமையோ புகழோ பொருளோ அதற்காக செய்யவில்லை. அப்படி அப்படி இருப்பவர்கள் மட்டும்தான் நமது தமிழ் ஆனந்த யோகத்தில் பயணிக்க முடியும். அப்படி எதிர்பார்ப்போடு இருப்பவர்கள் எல்லாம் அதற்கென்று பல இயக்கங்கள் இருக்கு, அங்கு சென்று விடுவார்கள். அதுதான் உண்மையாக இருக்கிறது. ஆக ஆன்மீக ஆசிரியர் என்பவர்களுடைய அடையாளம் சிலவற்றை இப்பொழுது நாம் சிந்தித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில், இதன் அடிப்படையில் ஆன்மீக ஆசிரியர்களாக இருந்து நமது தமிழ் ஆனந்த யோகத்திலே சேவை செய்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.